ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்ஃபர்மேஷன் தகவல் வந்திருக்குப்பா. அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட 6வது வாரத்தில் வந்துட்டு தலா டாஸ்க்கு உண்டான போட்டி இப்போ தான் லைவில் போயிட்டுருக்கு. இதில் யார் கேப்டனாக வருவாங்க அப்படின்ற ஒரு கெஸ் எனக்கு ஒன்று இருந்துச்சு. அதை நான் முதல்ல சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே போடுற பிளான் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா, உண்மையிலேயே எஃப்ஜே தான் வந்துட்டு இந்த வாரம், அதாவது அடுத்த வாரத்துக்கு உண்டான கேப்டனாக இருக்காராம். ஆடா வாயிலா, என்னடா இது, என்ன ஆக போகுது தெரியலையேன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா சபரியை பற்றி உங்களுக்கே தெரியும். சபரி ஆல்ரெடி கேப்டன் வந்ததுனால கண்டிப்பாக வந்து திரும்ப வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா மேலே யாருக்குமே வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு இது இல்லை. அதுவும் இல்லாமல் சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா அவங்களுக்குலாம் வந்து சுபிக்ஷா சுத்தமாக பிடிக்கல. அடுத்தது கானா வினோத் மேலே வியானா அவங்க அந்த டீம் வந்துட்டு சுத்தமாக விருப்பம் இல்லை. அதேமாதிரி விஜய் பார்வதியும் சாண்ட்ரா அவங்களும் வந்துட்டு கானா வினோத்தை தான் அட்டாக் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அன்புகாங் ஃபுல்லாக வந்து எஃப்ஜேக்கு தான் சப்போர்ட்டு. ஸோ அதுலேயும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இதில் வந்துட்டு கண்டிப்பாக எஃப்ஜே தான் வின் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பக்கம் அன்புகாங் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்துட்டு சுபிக்ஷாவும் கானாவை தாக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்படிங்கும்போது கிளியர் கட்டாக தெரிஞ்சது. ஸோ இப்போ தகவலும் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தான் வந்து அதிரடியாக கேப்டன் ஆயிருக்கார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ அடுத்த வாரம் எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.